திருமுறையை எல்லாரும் கேட்க முடியாது, எல்லாரும் ரசிக்க முடியாது. இந்த பாட்டை கேட்டால் கண்ணில் அப்படியே கசியணும், கண்ணீர் கசியணும். அப்படி யார் கசியுதோ அவங்க உள்ளத்தில் சிவபெருமான் இருக்கிறாருன்னு அர்த்தம். கசியலைன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், உண்மை அதுதானே. திருமுறை பாடினா ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, ஏதாவது செய்யணும், உடம்பெல்லாம் புலகாங்க இதை அடையணும், கசியணும். நீங்கள் எத்தனையோ சினிமா படம் கேட்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் என்ன, அது புளிச்சு போச்சு, புதுசு புதுசாக பாட்டு வந்துடுது. இதை பாடி 2000 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு பாடினோம், இன்றைக்கி பாடுறோம், ஒவ்வொரு வருஷம் ஆடி அமாவாசைக்கு பாடுறோம், நாளைக்கும் பாட போகிறாங்க. இன்னும் 2300வது வருஷமும் யாரோ ஒருத்தர் பாட தான் போகிறார், 400 வருஷம் பாட தான் போகிறார். அத்தனை நாளும் இந்த தேவாரம் இன்றைக்கி சூடோட ருசி மாறாமல் போர் அடிக்காமல் அப்படியே இருக்கிற ஒரே பதிகம்னு சொன்னால் அது தேவாரம் தான் இல்லையா? நான் சொல்கிறது தவறு ஒன்றும் இல்லையே, சத்தியமாக சொல்கிறேன். இப்போ இதே